நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளரை தொடர்ச்சியா புறக்கணிக்கிறாங்களாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாஜக சார்பாக நடக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும், வார்டு கூட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தி அந்த பாஜக தரப்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்களை எதிலையும் கூப்பிடலையா, பெரிய அளவு கண்டுக்கிறது இல்லையா. புதுசா மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர் தான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களாம். ஏன்னா தலைமை கொடுத்த உத்தரவு அவங்க சரியாக செய்யணும். நீங்கள் நான் கொஞ்ச நாளைத்தேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே உங்களை பூரா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு எங்காலும் புது ஆளுநர் நியமிச்சுவார். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இல்லை அப்புறம் புலப்பு ஓட்டிக்கங்கன்னு நயினார் நாகேந்திரன் ஆளுகள் அண்ணாமலை ஆதரவாளரை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இதை பற்றி என்னங்க அந்த மாதிரி செய்திலாம் தொடர்ச்சியாக வருது, இது உண்மையான அண்ணாமலை ஆதரவாளர் சிலர்கிட்ட போய் கேட்குறப்ப ஆமாம் இல்லை எப்படி சொல்கிறது, ஏன்னா கட்சி சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா எங்கள் தலைவரோட உத்தரவு. என்னங்க அப்படியே அங்கே நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, எங்கள் அண்ணாமலை தான் எங்கள் தலைவர் எப்பயுமே. இப்போ நயினார் நாகேந்திரன் கட்சி கொடுத்த பதவி என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாமலை மட்டும்தான். எங்கள் அண்ணன் எப்போ என்னாலும் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் இதுதான் செய்வோம். நல்லா யோசித்து பாருங்க, 2021 முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி இருந்துச்சா? அப்படிப்பட்ட கட்சி நாங்களே கிடையாது. 2021 முன்னாடி அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரளவில் இல்லை. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த சைடு மட்டும் தேசிய கட்சி கொஞ்சம் ஆளுமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் பெரிய அளவு சொல்லக்கூடிய அளவிற்கே கிடையாது. இவர் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னைக்குத்தான் தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி ஒரு பெரிய அளவில் வெடிச்சு பூகமாக வச்சு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வட மாநில கட்சி, ஹிந்திக்கார கட்சி அப்படின்னு யாருமே அந்த கட்சியில் அந்த ஊரில் எங்கள் ஊரில் யாருமே கிடையாதுங்க. எங்கள் தொகுதிக்கே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள் கிடையாது. ஒரு 4 பேர் 10 பேர் இருந்தாங்க. அவர் என்னைக்கு தலைவராக பொறுப்பேற்றதோ அதுக்கு மேலே அப்படியே மாறி போச்சு. 40 400 ஆச்சு, 400 4000 ஆச்சு, 4000 40,000 ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன வார்டில், சின்ன கிராமத்தில், மலை கிராமத்தில் கூட பாஜக கொடி இல்லாத ஒரு ரோடே கிடையாது. எங்கேயுமே கொடிக்கும்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. மக்கள் அந்த அளவுக்கு எழுச்சி ஆகிட்டாங்க. இதில் யாருக்காண்டி? நயினார் நாகேந்திரனை பார்த்து வந்தாங்களா? யாருக்காண்டி வந்திருக்காங்க? எல்லாமே அண்ணாமலைக்காண்டிதேன். ஆனால் இன்னைக்கு புதுசாக மாநில தலைவர் பொறுப்பு கிடைச்சனே எங்களை புறக்கணிக்கிறாங்க. இது 2021 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எங்கள் அண்ணாமலை சொன்ன வேலை அவ்வளோ சுறுசுறுப்பாக நடக்கும். எந்த பார்த்துருப்பேன்ல, திமுக ஊழல் பட்டியல், திமுகவை அண்ணாமலை மாதிரி யாராச்சும் எதிர்க்க முடியுமா? அவ்வளோ பலசாலி, அவ்வளோ அறிவாளி, எல்லாமே ரெக்கார்டு பூர்வமாக கையில் வச்சுக்கிட்டு நேரடியாக போய் திமுக அடிச்சு நோக்கக்கூடிய அளவு பலம் வாய்ந்தவர். திமுக தரப்புல எத்தனை கேஸ் போட்டாங்க ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா அவர் சொல்றவர உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாவே தமிழ்நாட்டில் மக்களில் அவரோட செல்வாக்கானவர். ஆனால் இன்னைக்கு பாஜக அவரை ஏதோ சைலண்டாக உட்கார வச்சுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். அவருக்கு பக்காவான அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கணும், எப்படி யூகம் அமைக்கணும் அவருக்கு தனி ஒரு கேமே கொடுத்துருக்கு. அது முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை வெளிப்படையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ணாமலை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்கள் ஆளு மாநில பொறுப்பு இல்லை, இப்போ டம்மியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்போ பின்போ மாநில தேசிய பொதுச்செயலாளர் பொறுப்பு எங்கள் ஆளை தேடி வரப்போதுங்க. அப்படி பொறுப்பு வந்துட்டா நாங்கள் இருக்குங்க. தமிழ்நாடு இந்தியாவுக்கு எல்லா இடத்துலையும் பாஜகவில் அண்ணாமலை தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளோ செல்வாக்கானவருங்க அப்படின்னு சொன்னாங்க. தலைவான அதை பற்றிலாம் கேட்கலாம். நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மையான விஷயம். உங்களை ஏன் புறக்கணிக்க, என்ன காரணத்துக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படி கேட்டதுக்கு, தலைவா அந்த கொடிமையில வெளியே சொன்ன அசிங்கங்க. நாங்கள் அவர் அண்ணாமலை அவர்காண்டி எங்கள் உயிரை கொடுத்து உழைச்ச இன்னைக்கு கட்சி எங்கள் ஊரில் தெருவில் அவ்வளோ தூரம் பலப்படுத்தி வச்சுருக்கோம். இன்னைக்கு நாங்கள் உழைச்ச எங்களுக்கு யாருக்குமே பொறுப்பு கிடையாதுங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பண்ணி நிறையா பொறுப்புகள் போட்டாங்க. அது எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப வசதியானவங்க. அதே மாதிரி நிறைய ஸ்வீட் பாக்ஸ் செலவழிக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி யார் தேவைக்கு எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கட்சியில் உண்மையாக 5 ஆண்டு 10 ஆண்டு உழைத்த எங்களுக்கு பொறுப்பும் இல்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. சும்மா எங்களோட டம்மி பேச மாதிரி வச்சுருக்காங்க. கட்சியில் ஏதோ இருக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லைங்க. ஆனால் அண்ணாமலை இருக்கப்ப ஒரு சாதாரண கிளைச்சியாக இருந்தாலும், ஒன்றிய பிரதிநிதியாக இருந்தாலும், என்ன பொறுப்புகள் இருந்தாலும் அந்த கட்சியோட தலைமை அந்த பொறுப்பாளர்கிட்ட சொல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. இன்னைக்கு பார்த்தா புதுசாக நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் நிறையா போட்டாங்க. இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர் வடக்குல இருந்தாங்கன்னா தெற்கு இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் வடக்கு இருக்கிறவரை மதிக்கிறது இல்லை. அங்கே பெரிய அளவுக்கு உங்கள்கிட்ட கூட்டம் இல்லை, நீங்கள் கட்சி வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க,
நீங்கள் மெம்பர்ஷிப் அதிகமாக்க மாட்டீங்க, உறுப்பினர் சேர்க்கையில் அது இது ஏதாவது சொல்லி குறைச்சல் கொடுக்குறாங்க, நீங்களே கட்சியை விட்டு போகணும், இல்லாட்டி நாங்களே சட்டமன்றத்திற்கு முன்னாடி அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இது நிறைய நடக்குதுங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிந்தோ பின்போ தேசிய அளவில் பெரிய பொறுப்பு, பொதுச் செயலாளர்ன்ற பொறுப்பு எங்கள் ஆளை தேடி வரப்போகுது. அவர் பொறுப்பு வந்துட்டு எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாக பேசினாங்க. சார் அவங்க சொல்றதெல்லாம் பெரிய பொய் சார், அண்ட புழுகுல் ஆகாச புழுகுல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றப்ப போய் இல்லை. கட்சியில் நல்லா இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா சட்டமன்றத்தில் நெருங்கிடுச்சு. நம்ம அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நமக்கு வேலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் விட்டு நாங்கள் கூப்பிட்டா அவங்க யாருமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க, ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்பதை மறந்து அண்ணாமலை என்ன மாநில தலைவராக நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. தேசிய தலைமை மாநிலத்தில் யாருக்கு தலைவர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இல்லை இந்த கட்சி புறம் கட்டுப்பட்டு செயல்படணும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் மாநில தலைவர்ன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. பொதுக்கூட்டங்களில் யார் வந்தாலும் அண்ணாமலை வந்தால் உடனே அங்கே இருக்க தொண்டர்கள் அண்ணாமலை அண்ணாமலைன்றதும். ஏன்னா அதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு கோஷ்டியை உருவாக்குற வச்சதெல்லாம் நாங்கள் உருவாக்கணுங்க, அண்ணாமலை செஞ்சுதாங்க. ஏன்னா தேசிய தலைமை இருக்கு, மாநில தலைவர் இருக்காங்க, இவங்கெல்லாம் மாரி அங்கே வந்த கூட்டத்தை அண்ணாமலைன்னு சொல்லி இவர் தாங்க செட்டப் பண்ணி அனுப்பிச்சு விட்றாரு. அதில் எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நயினா நாகேந்திரன் ஆதரவோட சொல்றாங்க. மேலும் இந்த மாநில பதவி அவர் கொடுக்க ஆசையே கிடையாது. எப்போ கேட்டாலும் வெங்காய பதவின்னு சொன்னாரு. சரி, இந்த வெங்காய பதவி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஆக்ஷன் போட்ட மாதிரி ஓபிஎஸ் மாதிரி பதவி போச்சுன்னு அப்படி சோகம் பழஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்றாருங்க. மிக விரைவில் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க எண்ணத்துல தான் இருக்காரு நினைக்கிறேன் அவரு. ஏன்னா அவர் செயல்பாடுலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கட்சி நிகழ்ச்சி பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை. பெரிய அளவுக்கு என்ன சொல்றது, தான் ஆதரவுல ஒரு போஸ்ட் பஸ் உருவாக்கி தான் கண்ட்ரோலில் தமிழ்நாட்டு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் இருக்க, நாளைக்கு அந்த பதவி போய் இன்னொருத்தவங்க வந்தாலும் அவருக்கே தாங்க நான் கட்டுப்பட போறோம். நாளைக்கு யாரும் மாநில தலைமை மாநில பொறுப்பாளர்கள் வராங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட போறோம். இதுக்காண்டி எங்களுக்கு நயினா நாகேந்திரன் அண்ணாமலை இப்படி எங்களுக்கு யாரும் தனித்தனியாக பிடிச்சு பார்க்க தெரியாது. தேசிய தலைமை அமித்ஷா மோடி அவர்கள் கூப்பிட்டு யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வேலை பார்ப்போம். இது தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு யார் சொல்றான்? நயினா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதை உற்று கவனித்து இருக்க தாமரை கட்சிக்காரங்க, தாமரை மேல விசுவாசம் இருக்கக்கூடியவங்க, அண்ணாமலைனா சரிங்க, நயினா நாகேந்திரன் சரி, தான் பதவியை தக்க வைக்கிறக்காண்டி அவங்க என்ன பேசுவாங்க. அவங்களுக்குள்ள கோஷ்டி புசை உருவாக்கி பாஜகன்ற ஒரு கட்சியெல்லாம் பாஜக ஏ டீம் பி டீம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இது உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் உள்ள தப்பு. இதில் வந்து தேசிய தலைமை மிக விரைவில் தலையிட்டு இந்த ரெண்டு ஒரு கோஷ்டி புசை சரி பண்ணும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் நம்ம வரக்கூடிய சட்டமன்றத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த இரண்டு கோஷ்டி பூசலை சரி பண்ணாமல் விட்டோம்னா கண்டிப்பாக ஓட்டுகள் சிதறவருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அமித்ஷா அவர்கள் போய் அதிமுக 2 கோஷ்டி 3 கோஷ்டியில் அந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும், அந்த கட்சியை வலுவாக்கணும்னு நினைக்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தான் கட்சியை வேலை பார்க்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல. தாமரை கட்சிக்காரங்களே புலம்பல் சவுண்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அமித்ஷா நீ வரக்கூடிய காலங்களில் இரு தரப்பையும் கூப்பிட்டு சமரசம் காட்டி வெள்ளக்குடியை கட்டுவாரா, என்ன அவர் செய்ய போய் என்பதை வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.